ஏன்? எதுக்கு? வணக்கம் நண்பர்களே. சில பேஷண்ட் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அவங்கள செக் பண்ணி பாக்குறப்ப கழுத்துல வந்து கொஞ்சம் டிஸ்க் ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி தெரியும். ஸோ அதனால கழுத்துல தான் பிரச்சனை, நீங்க கழுத்துக்கு எக்ஸ்ரே எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டோம்னா அவங்க போயிட்டு கைக்கு எக்ஸ்ரே எடுத்து வருவாங்க. கைக்கு எக்ஸ்ரே எடுத்து வந்துட்டு, என்ன டாக்டர் கழுத்து போய் எக்ஸ்ரே எடுத்துருக்கீங்க, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற, எனக்கு வலி கையில தான் இருக்குது, இந்தாங்க இந்த கை எக்ஸ்ரே பார்த்துட்டு எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்பாங்க. முடியல. அடுத்து ஒரு சில பேஷண்ட் கால் அடிபட்டு நல்லா வலி வீக்கத்தோட வருவாங்க. லைட்டா கொஞ்சம் கட்டிங் சேர்த்தி போட்டான் டாக்டர், நடந்து போறப்ப கல் வந்து இடிச்சிருச்சு. எப்படி? இவரு போய் கல் அடிக்கல, கல் வந்து இடிச்சிருச்சு, அதனால வலி ரொம்ப இருக்கு டாக்டர், தாங்க முடியல, ஏதாவது பண்ணு டாக்டர் அப்படிம்பாங்க. சரி, வீக் அதிகமா இருக்கு, ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க அப்படின்னா, எக்ஸ்ரே எல்லாம் வேணாம் டாக்டர், ஒண்ணு எலும்பு கிராக் மாதிரி தெரியல, நீங்க ஏதாவது மாத்திரை கொடுங்க அப்படிம்பாங்க. சரி, மாத்திரை எழுதி கொடுத்தா, டாக்டர் வலி மாத்திரை எல்லாம் வேண்டாங்க, வலி மாத்திரை சாப்பிட்டா கிட்னி போயிருன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வலி மாத்திரை வேணாம் அப்படிம்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! கட்டிங் போட்டு போகாத கிட்னி இந்த மாத்திரை சாப்பிட்டு போக போகுதா? சில பேஷண்ட் இந்த ஆல்கஹால் சாப்பிடுறது அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கம் இருக்காது, பிளட் டெஸ்ட் எக்ஸ்ரே அந்த மாதிரி எழுதி கொடுத்தோம்னா அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க. சோ பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு சப்போஸ் அவங்களுக்கு சரவாங்கி இருக்குது அப்படின்னு சரவாங்கி உண்டான மாத்திரை கொடுத்துருந்தோம் அப்படின்னா மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு அடுத்த ஒரு 3 மாசம் 4 மாசம் வரவே மாட்டாங்க. அப்புறம் வரும்போது பார்த்தா நம்ம எந்த மாத்திரையை நம்ம கரெக்டா சாப்பிட சொல்லி சரவாங்கி மாத்திரை கொஞ்சம் கரெக்டா சாப்பிடணும், அதை வந்து அவங்க பார்த்து வாரத்துக்கு 1 இல்ல வாரத்துக்கு 2 அது மாதிரி சாப்பிட்டு இருப்பாங்க. வலி மாத்திரை வலிச்சா மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மாத்திரை டெய்லி சாப்பிட்டு இருப்பாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சில பேஷண்ட் உடம்புல எந்த இடத்துல ப்ராப்ளம் வந்தாலும் நரம்பு சுருண்டுருச்சு அப்படின்றாங்க. காலில் வந்து அந்த ரத்த குழாய் அடைப்பு வெரிகோஸ் வெயின் இருக்கும், டாக்டர் நாங்க நரம்பு சுருண்டுருச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி கையில வந்து தசனார்ல கொஞ்சம் நீர் கோத்து வீங்கி இருக்கும், டிக்யூரன்ஸ் ஸ்டினோசைனோடிஸ் சொல்லுவோம், அங்கேயுமே டாக்டர் நரம்பு சுருண்டுருச்சு அப்படிம்பாங்க. தோள்பட்டியில அந்த ஃப்ராசன் ஷோல்டர் ஸ்டிஃப்னஸோட வருவாங்க, நரம்பு பிடிச்சிருச்சு டாக்டர், ஒரு நல்ல நரம்பு டாக்டர் தான் சொல்லுங்க அப்படின்ட்டு நம்மகிட்ட கேட்பாங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அடுத்தது நாட்டுக்கட்டு. சில பேர் அந்த முழங்கால் மூட்டு தேய்மானம் இருக்கும், அதுக்கு நாட்டுக்கட்டு போவாங்க. அது கொஞ்சம் அந்த இலையெல்லாம் வச்சு கட்டு கட்டுவாங்க. அது வந்து ஒரு ஒத்தடை மாதிரி, தப்பு இல்லை. அதே ஒரு சின்ன லேசா எலும்பு முறிஞ்சிருக்கும், பெருசா விலகி இருக்காது, அது மாவுக்கட்டு போட்டாலும் சரியாகும், இல்ல நாட்டுக்கட்டு போட்டாலும் சரியாகும், அதுவும் பரவாயில்ல. ஆனா அந்த எலும்பு முறிவே சில இடத்துல உடையும் போது, இப்ப இங்க இடுப்பு கிட்ட நெக் ஆஃப் ஃபீமர்னு சொல்லுவோம், அது கரெக்டா அந்த பந்துக்கு இந்த கீழே உடையிறது நெக் ஆஃப் ஃபீமர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ராக்சர் ஆகட்டும், இல்ல வந்து அந்த ஸ்கெஃபாய்டு போன் சொல்லுவோம், இல்ல அந்த தொடையெலும்பு காலெலும்புலாம் உடஞ்சி நல்லா விலகி இருந்தாலோ, இல்ல கையெலும்பு நல்லா உடஞ்சி விலகி இருந்தாலோ அது வந்து நாட்டுக்கட்டுலாம் சரி ஆகாது. அது ஸ்டார்டிங்லேயே வந்தாங்கன்னா சிம்பிளா ட்ரீட் பண்ணிடலாம். இது நாட்டுக்கட்டு போயிட்டு ஒரு 3 மாசம் சில பேர் 4-5 கட்டெல்லாம் போட்டு ரொம்ப படுத்திருந்து பின்னாடி புண்ணாயி கட்டு போட்டு புண்ணாயி வருவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பெருசா ஓப்பன் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கும். இதே வந்து சின்ன குழந்தைங்க கரெக்டா அந்த எல்போ கிட்ட சுப்ரா கண்டலா ஃப்ராக்சர்னு சொல்லுவோம், அது அடிபடும் போது நல்லா விலகி இருக்குது அப்படின்னா நாட்டுக்கட்டு போடுவாங்கன்னா ரொம்ப கோணையா கூடும், அது கூட நாம வந்து பின்னாடி ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். ஆனா அந்த சுப்ரா கண்டலா ஃப்ராக்சர் ஆகிறப்ப சில பேருக்கு வந்து கொஞ்சம் ரத்த குழாயில சேர்ந்து அடிபடும், ரத்த குழாய் லேசா கொஞ்சம் கிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கும் நாட்டுக்கட்டு போடுறப்ப கை முழுசு வீங்கி கொப்பளம் போட்டு நம்மகிட்ட வரப்ப அது வந்து ஆம்புடேஷன், அந்த கையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இதையெல்லாம் பார்க்காதான் நம்மளால தாங்க முடியாது. ஸோ நம்ம எவ்வளவு அறிவுறுத்தினாலும் தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன், நாட்டுக்கட்டு போறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. அடுத்தது கம்பாரிசன். சில வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு பாரு எப்படி எவ்வளவு மார்க் வாங்குறான், நீ வந்து மார்க் கம்மியா வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பேசுவாங்க. சில வீட்டுல வந்து லேடிஸே பக்கத்து வீட்டுல அவர் பாருங்க, அவர் ஹஸ்பண்ட் பாருங்க, அந்த ஒய்ஃப் வந்து எவ்வளவு கொஞ்சி பேசுறாரு, எல்லாம் வாங்கி தராரு, நீங்களும் தான் இருக்கீங்க அப்படிம்பாங்க. நம்ம போய் கொஞ்சம் பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க, அது வேற பிரச்சனை. அதே மாதிரி கம்பாரிசன், பேஷண்ட் கிட்ட வந்து டாக்டர் எனக்கு பக்கத்து வீட்டுல வந்து கோயம்புத்தூர் போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க, பக்கத்து வீட்டு பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணி உடனே நடக்க வச்சுட்டாங்க, நீங்க வந்து 2 வாரத்துக்கு ஃபுல்லா வீட்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படிம்பாங்க. ஸோ ஃப்ராக்சர் நிறைய பேட்டர்ன் இருக்கு. இதே வந்து இங்க இப்ப நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து அந்த மூட்டை மாத்திடுவோம். ஸோ மாத்தும் போது அடுத்த நாளே காலை ஊனிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கீழே அடிப்பட்டா ட்ரொக்கண்டிக் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து மூட்டை மாத்த மாட்டோம், அதுக்கு வந்து நம்ம ஒரு உள்ளுக்குள்ள ராடு மாதிரி வச்சு ராடுல பிளேட் மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம 2 வாரத்துக்கு ஃபுல் வெயிட் கொடுக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி அடிப்பட்டா நீங்க கோயம்புத்தூர்ல அமெரிக்கா போனாலுமே அதான் ட்ரீட்மெண்ட். சில பேர் வந்து 80 வயசுல நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சில பேர் 60 வயசுலயே சர்க்கரை ப்ரெஷரு, அதனால கொஞ்சம் எலும்புலாம் வீக்காகி கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. அதனால அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, அது போக எலும்பு எந்த இடத்துல உடஞ்சிருக்குது, ஸோ அதை வச்சுதான் அவங்க போஸ்ட் ஆஃப் ரெக்கவரி வந்து இருக்கும். கையை பின்னாடி மடக்க முடியாது, காலை முன்னாடி மடக்க முடியாது. ஸோ எலும்பு மூட்டு மருத்துவனாகிய என்னால் எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் அது சம்பந்தமான புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்காக தான் இந்த யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.